வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. பொதுவாக ஒரு தலைப்பில் பேசக்கூடிய நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு 4 தலைப்பை வந்து ஒரே காணொலியில் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசுகிறப்போ வந்து எல்லா டாப்பிக்கும் அன்றைக்கே பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்களை பாரியோள்கிட்ட வந்து கேள்வியாக கேட்க போகிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். நான் வைக்க மாட்டேன், நீங்கள் வைக்கலைன்னா பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கவங்களே வைக்கல கண்டுக்கல, நாங்கள் என்ன அதெல்லாம் கவனிச்சோமா? நாங்கள் வரோம், ப்ரெசன்ஸாக போடுறோம், ஃபோன் பண்ணுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், வாய்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அதை நம்ம நடுவில் பேசிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படி வருவீங்கன்னு நான் ஆரம்பத்திலே வேணாம். சரி, இப்போது தமிழ்நாட்டில் மதவெறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்பாட்டுக்கே இல்லாமல் இருந்துச்சு. திருப்பரங்குன்ற இஷ்யூ வரப்போ கூட ஒரு பதட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன் பாரி, ஒரு சைட்லேருந்து ஒரு சமூகத்துலேருந்து வரதுனால நம்பிக்கைன்னு வரதுனால யார்கிட்ட அதை வந்து பேசுகிறப்போ சில விஷயங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் போய் தள்ளி வச்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோவை. அது மக்களையும் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்விட்டர் தளத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க தளத்தில். அதில் மைக்கேல்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி நம்ம கண்டிச்சு போட்டிருந்தோம். நீங்கள் வந்து அவனோட மூஞ்சி எல்லாமே எடுத்து போட்டிருந்தீங்கல்ல, அவன் என்னெல்லாம் எழுதியிருக்கான்னு பார்த்தா இங்கே கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இல்லை, அதை பேசி தான் ஆகணும். இந்த மைக்கேல் அப்படிங்கிற ஒரு நபர், அவன் வந்து டிவிகேக்கு ஆதரவாக அந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே தொடர்ச்சியாக போஸ்ட் போட்டுட்ருக்கிறவன். அவனுடைய போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும். என்ன தனித்துவம்னா, அவனை பொறுத்த வரைக்கும் டிவிகேங்கிறது மட்டும் கிடையாது, அவனுக்கு அந்த டைமில் எது வந்து கரெக்டு, அவனுக்கு வந்து மக்கள் சைடில் நம்மளோட ட்வீட் எப்படி அதிகமாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரேஜ் பைட்டை தான் வெளிப்படையாக சொன்னால் ரேஜ் பைட் பண்ணுறவன் அவன். ஸோ சில போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புமிக்க நடிகை ஒருத்தங்க இருக்காங்கல்ல, மதிப்புமிக்க நடிகை, அந்த நடிகையை வந்து கூட ஆபாசமாலாம் அவன் பதிவு பண்ணியிருக்கான். ஆனால் வந்து முகப்பு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய முகப்பு படத்தெல்லாம் அவன் போட்டுக்குவான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர். ஆனால் அட் த சேம் டைம் ட்விட்டரில் காசும் வரணும் அவனுக்கு. ஸோ ட்விட்டரில் காசு வரணும்னா எப்படிலாம் ரேஜ் பைட் பண்ணால் காசு வருங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனோட ட்வீட்ஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவனோட அல்டிமேட் எய்மு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறார். சேயோன்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். நம்ம அந்த படத்தை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். அந்த படத்தில் வந்துட்டு அவர் என்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்னு அவங்க இன்னும் சொல்லலை. முருகனுடைய கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து ஒரு தம்பி கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு அதை வந்து அது அஃபீஷியலாக என்னெல்லாம் தெரியல, அப்படி ஒரு தகவல் வருது. அந்த தகவலை முன்னிலைப்படுத்தி யாரோ ஒருத்தர் காணொலி ஒன்று பேசியிருக்காப்புல. அந்த காணொலியை இந்த மைக்கேல்ங்கிற நபர் எடுத்து போட்டு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அந்த கருத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முருகனையே போடா அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ், ரொம்ப ஒரு ஆபாசமான கெட்ட வார்த்தை, ஆணுறுப்பை வைத்து திட்டக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தையை போட்டு பேசியிருக்காப்புல. பேசிட்டு அவன் முருகனே நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், நீலாம் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த போஸ்ட் ஒன்று போட்டிருக்கு. இதுதான் வைரல் ஆகுது. இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இதே மைக்கேல்ங்கிறவர் இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் நான் அதெல்லாம் காட்ட முடியாது வேறு சில ரீசன்ஸ்னால. அந்த போஸ்ட்டில் வந்து என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல் உண்டு வினை இல்லை இந்த இந்த பாடல் இருக்குங்களா, அதை திட்டி போடுறேங்கிற பேரில் கெட்ட வார்த்தை முருகனை வந்து இன்னும் அசிங்கப்படுத்தி அந்த ஆரிய புரட்டு கதைகளை வைத்து அசிங்கப்படுத்தி போஸ்ட் போடுறான். இப்போ இந்த மாதிரி போஸ்ட்டை அவன் 2 போஸ்ட் போட்டிருக்கான். தமிழர்கள் கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை, அந்த கடவுளை வந்து இவ்வளோ கொச்சையாக பதிவு போடுறதுங்கிறது வந்து சட்டத்தின் ரீதியாகவே பெரிய குற்றம். இது வந்து மதவாத பிரச்சனையையும் மத கலவரத்தை தூண்டும் நோக்கம் கொண்டு தான் இந்த பதிவுகள் போடப்படுது. இதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. இதை போட்டிருக்கான். இவன் ஒரு பைக் வாங்கியிருக்கான். இந்த பைக் வாங்கினதுக்கு இவன் காசில் வாங்குறான், எல்லாம் பண்ணுறான். தேங்க்யூ ஜீசஸ் தான். என்னமோ ஏசுநாதர் தான் இவனுக்காக பைக் வாங்குறதுக்காக அவர் ஏதோ ஆணில் அடிபட்ட மாதிரி ஏசுநாதருக்கு நன்றிங்கிறான். அப்போ ரொம்ப வெளிப்படையாக ஒரு பக்கம் ஏசுநாதருக்கு இவன் கடவுள்னு பார்க்குறான். இவன் நாத்திகவாதிங்க, நான் எல்லா கடவுளையும் திட்டுறேன் அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி திட்டிட்டு அலைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி திட்டிட்டு அலைஞ்சவங்கள தான் வந்துட்டு டிவிகே வந்து பின்னாடி கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. சரியா? விநாயகர் சிலையெல்லாம் போட்டு உடைச்ச ஈவேராவை தான். ஆனால் ஈவேராவோட கொள்கை என்னமோ கடவுள் மறுப்பு தான். ஈவேராவோட கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். அப்படி என்னதுக்கு அந்த ஆள் பின்னாடி வச்சுருக்கீங்க? அந்த 5 தலைவர்களை பின்னாடி வச்சுருக்கீங்க. அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் ஈவேராவை ஏற்றுக்குவோம். சரி, வேறு என்ன கொள்கை அவரோடது?
கடவுள் மறுப்பு தான் அடிப்படை கொள்கையே. அதுலயே நீங்க உடன்பாடு இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு தூக்கி வச்சிருக்கணும்? அதை நீக்கிருங்க. அந்த இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அழிச்சு விட்டுலாம். உங்களுக்கு என்னப்பா, விஜய்க்காக தானே வாக்கு போட்டீங்க, விஜயை மட்டும் வச்சுட்டு போங்க. இந்த 5 தலைவர் அந்த இதுன்னு சொல்லிட்டு தப்பு. நாங்கள் வந்து அந்த கருத்தியல் இல்லாத, தெளிவு இல்லாத, ஊழல் மிகுந்த நபர்களை வந்து அம்பலப்படுத்தி உடச்சி வச்சிருக்கிற இடத்துல திரும்ப ஈவராக கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் தேவையில்லாத பிரச்சனைகளை விழும். இப்போ அதே மாதிரியான நிலைப்பாட்டில் நீங்கள் அந்த கட்சியை சார்ந்த, அந்த கட்சியில் பயணப்பட்டு கொண்டிருந்த, ஐடி விங்கில் வேலை செய்து கொண்டிருந்த இந்த மைக்கேலுங்கிற நபர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வாண்டடாக வந்து விஜய்க்காக அவ்வளோ பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கான். இப்போ அவன் கட்சிக்காரன் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கட்சி மீட்டிங்கோட ஃபோட்டோலாம் தான் எடுத்து போட்டுருக்காங்களே. ஆமாம், அவன் அங்கே தான் அங்கே இப்போ தலைமைச் செயலகத்துலலாம் போயிட்டுலாம் வந்துட்டு இருந்திருக்கான். அவனை ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த நபர் வந்து முருகனை வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுனா என்ன எவன் பண்ணிடுவாங்கிற தைரியம் அந்த நபருக்கு எங்கிருந்து வந்துச்சு? இப்போ இதற்கு எதிர்வினையாக வேற மதத்தை சார்ந்த வேற ஒரு கடவுள்களை வந்து அவன் பேச ஆரம்பிச்சானா தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எங்கே போய் நிற்கும்? அப்போ இவனை கைது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாளாக நடந்துச்சு? 2 நாளாக நடக்குது. 2-3 நாளாக நடக்குது. அந்த 2-3 நாளாக இவன் பண்ண குற்றத்தை வந்து இவன் வந்து மன்னிப்பு வேற எழுதுனான். ஏன் இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையா காவல்துறைக்கு? ஏங்க, அதாவது ஒரு நடிகை, அந்த நடிகையை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த ஆளை கைது பண்ணால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வருவதற்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அவன் கட்சிக்காரன்னா ஆல்ரெடி ரவுடி பயலுக்கு தான், திமுக பயலுக்குலாம் ரவுடி பயலுக்கு தான். அந்த ரவுடி பயல்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணால் அந்த ரவுடி பயலாம் வந்துட்டு அவெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தன் வந்து கெரோசினை ஊற்றிட்டுலாம் சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கெரோசின் கிடையாதான், அது வந்து உஜாலா சொட்டு நிலத்தை தண்ணியில் கலந்து ஊற்றிருக்கான். சரியா? சரி, ஓகே. இந்த மாதிரிலாம் இப்போ பிரச்சனை பண்ணுற ரவுடிகள் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவரையே ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நடிகை, அந்த மரியாதைக்குரிய அந்த நடிகையை வந்து தவறுதலாக கொச்சையாக பேசிட்டாருங்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் அவரை நான் கைது பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு காவல்துறை வேகமாக போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு இருந்தவருக்கு கதவை தட்டி வாங்க வெளியிலன்னு சொல்லிலாம் கைது பண்ணுறீங்க. நம்ம என்ன சொன்னோம், அது ஓகே, ஏன்னா தப்பாக பேசுனது தப்பு, இப்படி ஒரு கொட்டு வச்சாதான் கரெக்ட், அது சொன்னோமா இல்லையா? அப்படி இங்கே நடந்துச்சா? இவன் பேசிட்டு ஆளு மன்னிப்பு கடிதம் போட்டு வச்சிருக்கான். ஆனால் அப்படியே எல்லாம் விட்டுருவாங்கன்னு நம்பினாங்களா? அண்ட் போலீஸ் பேஜ்ல வந்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம். நம்ம என்னடா கைது இன்னும் பண்ணலையேன்னு சொல்லி கேட்டா அதை கொண்டு வந்து போடுறாங்க டிவிகே தோழர்கள். என்ன போடுறீங்க? அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அப்போ உதயநிதி மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்க. எத்தனை மணிக்கு வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா 9 மணிக்கு வழக்கு பதிவு பண்ணாங்க. காலையில 9 மணிக்கு வழக்கு பதிவு பண்ணிட்டு காலையில 11 மணிக்கு உதயநிதியை தூக்கியாச்சு. இவனுக்கு 2 நாள். அப்ப என்ன விஷயம் இது? அதுவும் அழுத்தம் அதிகரித்ததால், கட்சிகள் உள்ள வந்ததால், நாம் தமிழர் கட்சி உள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்து முன்னணி உள்ள வந்துச்சு, பாஜக எல்லாம் இந்து முன்னணி இதெல்லாம் உள்ள வந்து அவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 கட்சிகளும் வந்துட்டு தனிப்பட்ட நபர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏறத்தாழ 6-7 வழக்குகள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல பதிவான உடனே அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. செக்ஷன்லாம் கரெக்டாக தான் போட்டுறீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் இவ்வளோ தாமதம்? இந்த தாமதத்துக்கு அந்த கொடுக்குற ஸ்பேஸ் என்ன? இல்லை, இன்னொரு விஷயம், உதயநிதி இருக்க இப்போ நம்ம ஒன்று உதயநிதிக்கு சப்போர்ட்டில் எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த கைதுலேயே பார்த்தீங்கன்னா சமூக பதட்டத்தை தூண்டும் விதமாகனு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இது மாதிரி உங்களை யாராவது கைது பண்ணாலே இதை போட்டுருவாங்க. ஆமாம், ஆனால் இதுதானங்க உண்மையாக அதற்கான வழக்கு. ஆமாங்க, இல்லை அது எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களோட செக்ஷன்ஸ்லாம் எல்லாமே வந்துருக்கு. இல்லை, போட்டு தூக்கணும்ல, அதுதான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி. அப்போ என்னன்னா உங்ககிட்டயே அந்த பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனை இருக்கு? நம்ம கட்சிக்காரன் தப்பு பண்ணா தூக்குறதா வேண்டாமா, அவனை காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றம் வந்து அப்பட்டமா தெரியுது. அதுக்கப்புறம் இல்லை இவனை காப்பாற்றவே முடியாது, சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருறா குரங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுனதுக்கு அவனை காப்பாற்றவே முடியாது, அவனை பழி கொடுத்து தான் தீரணும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெருசாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் வந்து ஆஜராகி, இப்போ நம்ம சிலம்பரசன் அவருக்காகலாம் வந்து ஆஜராகிறாங்களே, குண்டாசு அவரை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஆள் அனுப்பிலாம் தடுக்குது இல்லை, அதெல்லாம் பண்ணாது. அப்படியே சும்மா இப்போ அவரும் பயில் கிடச்சிரும் பாருங்க. இப்போ மிஞ்சி போனால் வந்துட்டு ஒரு வாரம் 2 வாரத்தில் மேக்ஸிமம் 15 நாளில் பெயில் வந்துடும். 15 நாள் அவர் போயிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே காத்தாட எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாப்புல, சுற்றி பார்த்துட்டு வருவார். வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ஒரு ட்வீட். ஆமாம், பிரைஸ் தி லார்ட், இயேசுநாதர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு போடுவான். அப்போ இதுனா இந்த மாதிரி மதவெறி வந்து இப்போ துளிர்விட தொடங்குவதை பார்க்க முடிகிறது.
இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தனிப்பட்ட ரீதியாக மக்கள் மத்தியில் மதவெறி இருக்குது, நான் அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நிறைய பேர்கிட்ட நம்ம அதை பார்க்கவும் முடியுது. ஆனால் ஒரு ஊடகத்திலேயோ ஒரு பொதுத்தளத்திலேயோ ஒரு சமூக வலைதளத்திலேயோ இந்த மதவெறி சார்ந்த பதிவுகளை பதிவு செய்கிறதுக்கு மதவெறியர்களுக்கே பயம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த மதவெறி சார்ந்த விஷயங்களை வந்து ஊக்குவிக்காது. ஒரு கடவுளை வந்து இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசுவதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுற இடத்துல யாருமே இங்கே இல்லை. யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கவே மாட்டாங்க. அந்த மத கட்டமைப்பே வராது. இப்போ கிறிஸ்தவ மதமே வந்துட்டு இவனை பாதுகாக்கணும்லாம் வரக்கூடாது. சரியா? இது வரைக்கும் வந்ததில்லை. இனி இப்போ வருவாங்களான்னு ஒரு டவுட் வருது நமக்கு. அந்த டவுட்டுக்கு இடம் கொடுக்கறது தான் இப்போ விஜயோட ஆட்சி. ஏன் இந்த டவுட்ஸ் வருது இப்போ எங்களுக்கு? முருகனை பற்றி இவ்வளோ தரக்குறைவா இப்போ நீங்கள் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுங்க. விமர்சனமாக ஒரு கருத்தை முன் வைக்கிறான்னா அது வந்து அவனுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரம்னு நான் சொல்லுவேன். புரியுதா? ஆனால் இது விமர்சன கருத்து கிடையாது. ஆபாச வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் போட்டு ஒரு கடவுளை திட்டுறதுங்கிறது வந்து விமர்சனம் இல்லை, வசைப்பாடுறது. இதுக்கு வந்து கைது நடவடிக்கைங்கிறது உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கணும். அது 2 நாள் தாமதமே வந்து ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஆனால் இப்போ கைது பண்ணியிருக்காங்கிறதுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம். ஆனால் இந்த 2 நாள் தாமதம்ங்கிறது இருந்திருக்க கூடாது. ஏன் அந்த 2 நாள்? அவனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் தான் உங்க அலுவலகத்துக்கே வந்துட்டு போயிருக்கானே. யாருன்னு தெரியும். நீங்களே சொல்லிடலாம், டே மாட்டிக்கிட்ட ராஜா, நீ போயிட்டு உள்ள உட்காந்துட்டு சொல்லி அவனை அனுப்பி தான் விட்டுருக்கணும். போயிட்டு என்ன பண்றது, நீ வந்து வாயை வச்சு சும்மா இருந்திருக்கணும் போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி தான் நீங்க விட்டுருக்கணும். ஆனா அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த தாமதத்துல நமக்கு தெரியுது. தாமதத்திலயும் அவன் வந்து கட்டுரை எழுதுறான். இவன் வந்து மக்கள் மனதை புண்படுத்திட்டானா? நீ மக்கள் மனதை புண்படுத்தணுங்கிறதுக்காக பதிவே போட்ட. தெரியாத உனக்கு? பதிவு போடும்போது உனக்கு தெரியாதா? நீ 1000 விமர்சனம் வை. மக்கள் வந்து மதிக்கிறத்தக்கிற இடத்துல விமர்சனங்களை வைக்கிறது வேற, அசிங்கமா பேசுறதுங்கிறது. அப்ப அந்த தைரியத்தை வந்து டிவிக்கு அரசாங்கம் இவனை மாதிரியான நபர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. இது வந்து மாறணும். நீங்க ஃபர்ஸ்ட் பதவி இருக்கும்போது என்ன சொன்னீங்க? விஜய் அவர்களுக்கு, முதல்வருக்கு என்ன சொன்னீங்க? என் கூட இருந்துகிட்டு ஆடலான்னு நினைக்காதீங்க. அந்த ஆடலான்னு நினைக்கிறவன் இன்னும் நிறைய பேர் இருக்கான். இதுல வேற சில டிவிகே நபர்கள், இதுல என்னன்னா இந்த டிவிகே கட்சியே 2ஆ உடஞ்சிருச்சு. அந்த பிரச்சனை இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, விஜய் அவர்கள் முருகனை வழிபடுற மாதிரி அந்த போட்டோஸ், அப்புறம் இன்னும் ஜனநாயகன் பார்க்கல, அந்த படத்துல ஏதோ கத்திய தூக்கும் போது உள்ள இருக்குமாமே, அந்த இருக்குமா, யாம் இருக்க பயமே இருக்குமா, வேலுண்டு என்னமோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு, நான் நீங்களே முருகனை வழிபடுறவர் தானே, நான் இப்படி ஏமாந்துட்டீங்களேண்ணா. அவர் சாய்பாபாவை கும்பிடுறாரு, அப்புறம் இயேசுநாதரையும் கும்பிடுறாரு. ஒரு கடவுளுக்காவது உண்மையா இருக்கணும். மறந்துட்டீங்க. என்னது? அதாங்க குல்லாவும் போட்டாருங்க. அது இல்ல, குல்லா போடுறது வந்து அது வந்து போயிட்டு இவர் வந்து நீங்க இதுக்கு போறீங்க, ஒரு ரம்ஜானுக்கு போறீங்க, அவங்க கூட போய் கலந்துக்கிறீங்கிறது வேறங்க. இவர் தனிப்பட்ட ரீதியாவே கோயில் கட்டியிருக்காருங்க, சாய்பாபாக்கு கோயில் கட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப கூட அந்த ஏதோ ஒரு கர்நாடகத்துக்கு எங்கேயோ போயிட்டு அந்த கார் ஓட்டிட்டு வந்தாரு, துர்க்கையை போய் வழிபட்டு வந்தாப்புல. ஸோ இவர் மாறி மாறி வழிபட்டு இருக்காரு. சரி, அது அவரோட தனிப்பட்ட விஷயம், அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை நடக்கும்போது இவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல 2ஆ உடையுது டிவிகே கட்சியை. ஒரு தரப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து நீங்களே பக்தி ஆர்ந்தவர் தானே, நீங்க எப்படின்னா வந்து இதை அலோவ் பண்றீங்க, இவனை கைது பண்ணுங்க, இவனை சும்மா விட்டுறாதீங்கன்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், பரவாயில்ல போயிட்டு பொழைச்சிட்டு போட்டோம்னு ஒரு தரப்பு. அப்போ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மதவெறி வந்து இவ்வளோ வேறுன்னு இருக்கு. ஏன்னா ஒரு தரப்பு பேசின பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபடுற பேர்கள், சாமானிய தமிழ் பேர்களா இருக்கு. இந்த பக்கம் அவனுக்கு ஆதரவு இல்லை, ஆனா அவன் தான் மன்னிப்பு கேட்டானே அப்படின்ட்டு. அதாவது அவங்க கிறிஸ்தவத்தை உண்மையா ஃபாலோ பண்றாங்களாம். அதான் மன்னிப்பு கேட்டானே ஒருத்தன், மன்னிப்பது தானே கிறிஸ்தவ வழக்கம். பைபிள் படி நடந்ததுனால தானே இந்த ஆட்சியே வந்துச்சு. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டானே அப்படின்னா மன்னிக்கிற எல்லாரையும் விட்டுறணும்ல, மன்னிப்பு கேட்கிற எல்லாரையும் விட்டுறணும்ல. 2 கொலை பண்ணிட்டு ஒருத்தன் மன்னிப்பு கேட்டானா விட்டுருவீங்களா? சொல்லுங்க. அப்ப இங்க கிறிஸ்துவ ஆட்சிலாம் நடத்தக்கூடாது. ஓகேவா? கிறிஸ்துவ ஆட்சிலாம் நடத்தக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். தமிழக அரசுடைய சட்டத்திலையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் தான் இங்க ஆட்சி நடத்தணுமே ஒழிய கிறிஸ்துவ ஆட்சி, இயேசு கிறிஸ்துவ ஆட்சி இப்படிலாம் பேசக்கூடாது. ரொம்ப தப்பு. பைபிளின் வழிகாட்டலின் படியில் நீங்க நாளைக்கு பைபிளின் வழிகாட்டலின் படினா அப்புறம் ஒருத்தர் குரானை தூக்கிட்டு வருவாரு, அப்புறம் நாங்க எதையாவது தூக்கிட்டு வரணும், நாங்க திருக்குறளை தூக்கிட்டு வரோம். இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தோம்னா தமிழ்நாடு ஆட்சியா இருக்காது.
அப்புறம் நித்யானந்தா ஃபாலோவர் இருப்பான், அவன் தூக்கிட்டு ஆமா, அவன் வந்து இன்னொரு இந்த குரு இருப்பாரு, நித்தியோடைய ஆட்சியில் என்னது நித்தியோடைய ஆட்சியில அவர் ஆல்ரெடி ஆண்டுகிட்டு தாங்க இருக்காரு. ஆண்டவன். எனக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் எங்கேயோ லேண்டெல்லாம் வாங்கி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கல்ட் லீடர்லாம் வந்துருவான். எல்லாரும் ஆளாளுக்கு வந்துருவாங்க விடுங்க. ஸோ இது வந்து கைதம் விரைஞ்சு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நன்மதிப்பு பெற்றிருப்பீங்க. அந்த தாமதம் வந்து உங்களுக்கு ஒரு சரிவு தான். ஆனால் ஒரு மத பதட்டம் ஏற்பட்டுச்சு. இதை நீங்கள் சொல்கிறீங்களே, நான் யாரையும் தப்பாக சொல்ல. இந்த நேரத்தில் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்க தான் செய்யும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் எப்படி பிறந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்தை சேர்ந்த கடவுள் வந்து ஆமாங்க, இது எனக்கு பார்க்கவே பதட்டம் ஆயிடுச்சுங்க 2 நாளைக்கு. அது தமிழ்நாட்டோட அரசியல் சூழலே மாறி போயிடும். இதை அழகா பிஜேபி அறுவடை செய்து கொண்டு உள்ள வரும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அதனால இந்த கிறிஸ்துவ மத சாயத்தை வந்து அளவுக்கு அதிகமாக தூக்கிக்கிட்டு வர இந்த டிவிகேவுடைய தோழர்கள் மண்டையில் ஏற்றுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வேற மாதிரி மாறி நிற்கும். அப்படி வேற மாதிரி மாறிச்சுன்னா மெஜாரிட்டி யாரு நீ கணக்கு பண்ணு. சரி, இப்போ இந்த மெஜாரிட்டி யாரு? நீ கிறிஸ்துவ மதத்தின்படி இந்துக்கள் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யாரோடைய ஆட்சி வந்து நிற்கும்? அடுத்து விஜய்க்கு அடுத்து பிஜேபி ஆட்சி தான் வந்து நிற்கும். புரியுதா? அதான் கேட்குறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க எப்படி வந்து டிஎம்கே எதிரில் வைக்கணும்னு நினைச்சாதான் அவரை ஹீரோ காட்டி முடியும்னு சொல்ற மாதிரி, இப்போ இவங்களோட கனவுகள் ரொம்ப பெருசா இருக்கு. எது விஜய் தளபதி கனவு இருக்குல்ல, அந்த கனவுக்காக அந்த மாதிரி இவங்க வந்து போலரைஸ் பண்றதுக்காக இதெல்லாம் வேணுட்டே பண்றாங்களா? நீங்க என்னதான் போலரைஸ் பண்ணாலும் சிறுபான்மை மதத்தை வச்சு நீங்க என்னங்க போலரைஸ் பண்ண முடியும்? நீங்க மதவெறி தூண்டுறது வந்து சிறுபான்மை மதங்களுக்கு எதிராகத்தாங்க போய் முடியும். நான் பல நாட்கள் சொல்லிட்டு இருக்கேன். சிறுபான்மை மதங்களை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல தான் நம்மளை மாற்ற தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களோட மதத்திற்கும் அவங்களுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க அதை வழிபடுறது, அதுல நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது, அவங்கள வந்து நோண்டக்கூடாது. ஏன்னா அவங்க சிறுபான்மை மக்கள். இங்க நம்ம சிறுபான்மைன்னு சொல்லும் போதே சில பேர் வந்துட்டு அவர்கள் பெரும்பான்மை தேசிய இனத்தின் சொந்தக்காரர்கள்பாங்க. அதெல்லாம் சொன்னாலும் அவங்க அதிகாரத்துக்கே வந்தாலும் என்ன வந்து பேசுறாங்க, நான் பைபிளை படித்திருக்கிறேன், தமிழ் அது கற்றுக் கொடுக்கவில்லை, இந்த இடத்துக்கு வருதா? இதுதான் விஷயம். என்னன்னா மத சிறுபான்மைகள் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த வரையறையெல்லாம் தவறே கிடையாது. அப்போ இந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டி அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்கான உரிமைகள் நம்ம கொடுத்து தான் தீரணும். அட் த சேம் டைம் அதை கொடுக்கறது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தான். ஸோ இந்த மெஜாரிட்டியாக இருக்க மதத்தவர்களுக்கு ஒரு மதவெறி சிந்தனை என்பது வந்து விட்டது என்றால் ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கு என்றைக்குமே பாதிப்பு தான். இப்போ அப்படியே நார்த் இந்தியாவை பாருங்கள். ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஜாலியாக இல்லை. ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் நீங்கள் நினைப்பது போல ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லை. காரணம் என்னென்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதத்தவர்கள் மதவெறி பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதத்தவர்களுக்கு மதவெறிங்கிறது ஒன்று இல்லாதனால இங்கே எல்லாரும் சமமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு முருகனை சொரிஞ்சு பார்க்குறது, விநாயகரை சொரிஞ்சு பார்க்குறது. ஏன்னா சில கிறிஸ்தவ பாதிரிகளே இந்த மாதிரி மேடைகளில் பேசினதும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எனக்குலாம் ஒரு தெரியும், ஒரு பாதிரியார் வந்து ஒரு மேடையில் பேசுவார், யானை மூஞ்சி அப்படின்னு சொல்லி இருக்கின்ற. இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு வந்துட்டு இந்துக்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா அது? அப்போ அவங்க மதவெறி சிந்தனைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நார்த்தில் என்ன அரசியல் நடக்குதோ அதே தான் சவுத்துலேயும் நடக்கும். இது ரிவர்ஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. மதவெறி மண்டைகளை ஏறிடுச்சுன்னா அங்கே தவறுகள் தான் நடக்கும். அங்கே பாதிக்கப்படுறது நம்பர்ஸில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய பின்னடைவாக இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலில். ஸோ இதை செய்யாதீங்க, ரொம்ப தப்பு. நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே மேலே வந்துட்டாரு, அவர் பார்த்துக்குவாருன்னா அவர் மேலே வந்திருக்கிற காரணமே என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வாக்கு போட்டது தான். இப்போ இந்த மாதிரி அரசியலை நீங்கள் பண்ண பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கிறவர்கள் அவரை வந்து வேற ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவரை வேற ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பாலிடிக்ஸ் படுத்துரும், முடிஞ்சிடும். ஸோ இந்த வேலையை பண்ணக்கூடாது. ஸோ உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். 2 நாள் தாமதம் பண்ணதே தப்புங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் நல்ல வேலை கைது பண்ணீங்களே. கைது பண்ணாமல் திமுக பண்ணுவோம் சில வேலை, முழு வழக்கும் பதிவு பண்ணாது, பாதுகாக்கும், கண்டுக்காமறா. இப்படி கண்டுக்காமறானால இருந்ததுனால தான் மக்கள் அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஆனால் தாமதத்துக்கு ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு. சரி, இப்போ நான் அடிக்கிறேன் சல்யூட். அதுக்கு இல்லை, உங்களை அடிக்கணும். இப்படி 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 கையை வளைக்கணுங்க. வளைக்கவா? இப்படிங்க வரலங்க எனக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸ் இல்லைங்க. இல்லை இப்படி இப்படி வேணா பண்ணிட்டாங்க. அது 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 வேற ஏஸ்தெட்டிக். வேற எல்லா ஆட்டோலையும் அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. ஆமாம், இல்லைன்னா வந்து நம்ம கோபி சுதார் பண்ண என்னமோ இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா சொல்லுங்க, என்னத்தங்க சொல்றேன். ஏங்க என்னங்க நினைச்சேன் அந்த சுதந்திரத்தில் ஏதோ நினைச்சா நான் பார்க்க மாட்டேன். நம்ம இருந்து என் சின்ன மேட்டர் இது. சுதந்திர தினத்துல பால் அந்த சைடு தள்ளி விட்டு கம்முன்னு உட்காந்து சுதந்திரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கொடி ஏற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க. ஆமாங்க, காவல்துறைகள் நடந்தாங்க, மக்கள் நடந்தாங்க,
இது போலீஸ் எல்லாம் தெரியும், ஒண்ணா 2 பேர் நடந்தாங்க. வந்திருப்பாங்களே, யாரு? முதல் ரோல உட்கார்ந்துருப்பாங்களே, ஆமாங்க, நம்ம முதல்வருடைய தாயும் தந்தையும் வந்திருப்பாங்க. இது என்னங்க சாதாரண அதுதாங்க விஷயம்? தாய் தந்தை, அதுக்கப்புறம் வேற Ministers, ஒருத்தவங்களுடைய தாய், MLAs, வேற ஒருத்தவங்களுடைய தாய் வந்தாங்க. எல்லாரும் வந்து உட்காந்துருந்தாங்க. இதுல எனக்கு என்னன்னா வந்துட்டு அந்த அந்த ஒரு ஒரு அது இயல்பா நடந்ததா இல்ல வந்து இறைவனுடைய அருளால் நடந்ததா? மூவர்ற கொடியா? அது எப்படி மேட்சிங்கா இருக்கு? அப்படியே நீ ஒன்னா பார்த்தா ஒரு அன்னைக்கு அந்த இந்திய உணர்வு அப்படியே பூரிக்கிட்டு வருது. ஆனா அதுல நடுவுல ஒருத்தர் இருந்தார்ல, யாரு? நம்ம எஸ்எஸ்சி சார், எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்கள், முதல்வருடைய தந்தை. அவர் ஒருத்தர் தான் சரியா நடந்துகிட்டாருன்னு நான் சொல்ல வரேங்க. தெரியுது அது என்ன. நம்ம இங்க என்ன பண்றோம், என்ன இது நடக்குது வந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு போறாங்க. மனுஷன் அப்படியே ஐ இக்னோர் யூ அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்புல ஒரு தந்தையா அவர் செஞ்சு நடந்து கொண்டது எனக்கு சரியாக இருந்தது. பாலிடிக்ஸாவும் அவருக்கு புரியுது இது. ஆமா, இது வந்து எந்த இடத்துல பிரச்சனையாக மாறும், இது எவ்வளவு பெரிய பின்னடைவாக தன் மகனுக்கு அது மாறி நிற்கும்ங்கிறதுல அவருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கிறாரு. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா, எப்படி முருகர் பிரச்சனையில எல்லாருமே வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, சிரிப்புலாம் இந்த பக்கம் தான் திரும்பி சிரிச்சிட்டு இருந்தாரு அவரு. இந்த பக்கம் திரும்பி ஒரு சிரிப்பு கூட அவர் சிரிக்கல. ஓகேவா? ஸோ அதுலயே தெளிவாக தெரிகிறது அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக சுத்தமா பிடிக்கல. இது எங்க போய் முடியும்? அவங்க அம்மா கூட ஒரு மரியாதை நிமித்தமா நடந்துக்கிறாங்க. வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் வந்து வணக்கம் சொன்னா ரிட்டனுக்கு வணக்கமும் சொல்லலை. இப்போ அவர் சொல்லலைங்கிறனால அவரை போய் உருட்டி கிருட்டி எதுவும் பண்ணி அவரையும் வணக்கம் வைக்க வச்சிடாதீங்க, கடைசியில் அது நல்லா இருக்காது. இப்போ இந்த முருகர் விஷயத்துல எப்படி டிவிக்கு 2 உடைஞ்சு அந்த ஆள் மேல எல்லாருமே கோவப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த விஷயத்துல என்னாச்சு? இந்த விஷயத்துல டிவிக்கு உடஞ்சது அது வேற மாதிரி உடஞ்சது. இல்ல நிறைய போஸ்ட் என்னால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது, இது சரியில்லை, இது அண்ணனோட அழிவுக்கு வந்து வழிவகுக்கும். ரெண்டு விதமா உடஞ்சது. ஒரு விதம் என்ன தெரியுமா, இது தப்பு, இது சரியில்லை, இவங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு நடிகை, அவங்கள ஏன் கொண்டு வந்து இந்த அளவுக்கு லைம்லைட்ல நிப்பாட்டணும்? அதனால நம்ம கட்சிக்கும் நம்மளுடைய நண்பகத்தன்மைக்கும் இவருடைய தனிப்பட்ட கேரக்டருக்குமே ஒரு பெரிய பேக் இமேஜ் வந்து பெரிய அளவு பிரச்சனையா இருக்கு. இதை ஏன் இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு, ரொம்ப லாஜிக்கான ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு முட்டு கொடுக்க முடியல. அந்த இன்னொரு தரப்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு, தங்கச்சின்றுச்சு. பாசமிகு தங்கச்சி. ரைட்ரா, பாக்கலையா நீங்க அந்த மாதிரி ட்வீட்ஸ்லாம்? அது சர்க்காசம்னு நினைச்சேன். நிஜமாவே சொல்றாங்களா? சர்க்காசமாவே இருந்தாலும் தங்கச்சி நான் சொல்லணும். ஸோ வந்துட்டு நண்பர்கள்னாச்சும் சொல்லலாம். அவங்க நண்பர்கள் தானேங்க, அவங்க 2 பேரும் நண்பர்கள்னு சொல்லலாம், உண்மையை சொல்லாமே. அதை விட்டுட்டு தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லி, தங்கச்சி அதனால் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சின்னா என்னங்க, தான் கட்சியில் ஒரு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தங்கச்சி என்று சொல்லலாம். நாங்க திருக்குறளுக்கு கலைஞர் சம்பந்தமே இல்லை. ரொம்பலாம் சிரிச்சோம்னா தூக்கி உட்கார வச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க. ஜெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வேற வந்தது இல்லை, கோர்ட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வந்ததுக்கே நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஏங்க என்னங்க நீங்க பாரி, நீங்க நண்பரா இல்ல யார் நீங்க? இல்ல அது எதுக்குன்னா, நான் ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா, அதை பேசிக்கா என்னன்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே. கஷ்டப்பட்டது நான் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வழக்கு கொடுங்க, இந்த இப்போ பாரி நம்ம இந்த முருகனை பத்தி தப்பா பேசுனதுக்கு நீங்க ஏன் வழக்கு கொடுக்கல பாரினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்கப்பா. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அலையணும்யா, நொந்து போய் நூடுல்ஸ் ஆகணும். அதாவது தப்பு செஞ்சா நேரடியாக காவல்துறையை வழக்கு பதிவு பண்ணலாம். அப்ப அவங்களோட டியூட்டி அவங்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம அது இந்த இடத்துல தவறு செஞ்சுருக்காங்க, இவர் வழக்கு பதிவு பண்ணுங்க நம்ம சொல்கிறோம். சிலர் வந்து நம்மளே பர்சனலாக அவங்க மேலே வழக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அது இயக்கமாக நம்ம பதிவு செய்ததுக்கு அப்புறம் நிச்சயம் இயக்க சார்பாக நடக்கும். அப்போ இயக்க சார்பாக யாராவது ஒருத்தவங்க போய் ஆஜரானா பரவாயில்ல. இப்போ பர்சனலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் பர்சனலாக அலையணும். ஏற்கனவே 3 இருக்கு ஆல்ரெடி. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எனக்கு வந்து ரப்பா எத்தனை ஊருக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன், வெளியில நான் சொல்றது இல்லையா, வெளியில நான் சொல்றது இல்லை. ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ் நம்ம இந்த வாய்தாலாம் போறப்ப வரப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எத்தனை போயிட்டு வந்தா அன்னைக்கு 2 நாளைக்கு வந்து டிராவல். ஏன்னா ஒவ்வொரு வழக்கும் தென் மாவட்டத்தில் 1, இங்கே 1, அதனால வந்து அப்படியே இங்கே ஷூட் பண்ணுவோம். ஆமாம், அடுத்த நாள் உடனே வந்து ஷூட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அந்த டிபேட் ஷோவுக்கு முன்னாடி நாள் எங்கே போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வழக்குக்கு நம்ம அலையிறதுங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சிஸ்டம் ஆக்சுவலாக மாறணும்.
இப்போ அதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் பொழுது முழுக்க உங்கள் மேலே தவறு இல்லை, தப்பு செஞ்சவனை சாட்சியம் போடுறதுக்கு முடியுது ஒரு நாள் முழுக்க. இப்போ நான் வந்து என்ன கேட்டேன் உங்ககிட்ட, எப்படிங்க போயிட்டு வரீங்க, என்னால முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு முடியலைங்க, மாசத்துக்கு 3ங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐ எம் ரியலி சாரி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு கோர்ட். மூன்றாவது ஒரு ரகம், அந்த ரகத்தை பற்றி பேசியவங்கலாம் என்ன ஜென்மோன்னு தெரியல. அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, ஏன்னா அவங்க எங்க இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப். யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அவரை எத்தனை வாட்டி வந்து இங்கே மாட்டி விடுறதுனே தெரியல. சரிங்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், சிகையாடும், என்னமோ ஆடுது. தமிழ்நாடு ஆடாமல் இருந்தால் போதும் எங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் இல்லை, ஒரு வீக் பாயிண்ட் வந்து டெவலப் ஆகுது டிவிக்கில். அந்த வீக் பாயிண்ட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் நல்ல செய்தி தான். நான் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எனக்கு வந்து டிவிக்கு ஆட்சி தொடரணுங்கிறதெல்லாம் எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. எனக்கு தமிழ் தேசிய ஆட்சி வரணுங்கிறது தான் விருப்பம். ஸோ அந்த அடிப்படையில் டிவிக்கே தனக்காகவே குழி வெட்டிக்கும் பொழுது நமக்கு அது கூட சேர்ந்து நம்மளும் 2 மண் எடுத்து போடலாம், அவ்வளோதானே. ஸோ இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இது டிவிக்கே தனக்கு தானே குழி வெட்டி கொடுக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராயல் செல்யூட் இப்படி அழகாக நம்ம அடிச்சு விட்டுலாம். சரி, லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் திஸ் இஷ்யூ. அடுத்த இதுக்கு போக முடியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க டிக்னிஃபைடாக வந்து ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் எங்கே அதை சொல்கிறாங்கன்னா, நம்மளை கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக. ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பேசக்கூடாது, இது வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறீங்க, அரசியல் ரீதியாக அது வேணால் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறத இதை வந்து பார்க்கணும், ஏன் நம்ம இதை வந்து பேசுகிறோம்? இங்கே பாருங்க, பர்சனல் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு நபருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் குடும்ப தகராறு. அந்த குடும்ப தகராறு அப்படிங்கிறது வந்து பர்சனல். அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு அவங்க குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரியான விஷயங்களை பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அது பர்சனல். சரியா? பட் ஒருத்தருடைய கேரக்டரை கொஸ்டின் பண்ணுற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்குதுன்னு வைங்களேன், இட் இஸ் நாட் பர்சனல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கட்சியுடைய ஒரு நபர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், யாரையும் போட்டு ஈக்குவேட் பண்ணணும். அந்த கட்சியோட நபர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறார். அது வந்து பதிவு செய்யப்படுது, கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படும். ஏன் நான் சொல்கிறேன்னா, டிவிகேலே இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? டிவிகேலேயே ஒரு மனைவிக்கு இல்லாத ஒருத்தவங்களோட போகிறாங்க வராங்கங்கும் போது அது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க கட்சி ரீதியாக. இது டிவிகேல மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே நடவடிக்கை எடுப்பாங்க. திமுகவை தவிர்த்து அத்தனை கட்சியிலுமே இதை வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியலாம், கணக்கு எழுத போவாங்க. என்னது? ஆமாம், அவங்களுக்குலாம் கணக்கு எழுத போகிறது, கணக்கு இல்லாமல் போகுது அதெல்லாம். ஸோ அதனால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நடவடிக்கை எடுத்தால் எல்லாம் மேலேங்களையும் பார்ப்பான். அப்போ அதை பண்ணுறது இல்லை. அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு கட்சியுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் விதமாக ஒரு கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்மளுடைய ஒழுக்கம் சார்ந்த கேரக்டர் சார்ந்த விஷயத்துல ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னா, கரப்ஷன்னா என்னங்க? கரப்ஷன்னா என்னன்னா, வெளியில வந்து தன்னை நியாயவானா காட்டிக்கொண்டு உள்ள ஒருத்தன் கைவிட்டு வாங்குறான், அதான் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அவனை கரப்டட் அப்படின்னு. அவன் பாலிடிக்ஸ்ல இருந்தானா கரப்டட் பொலிட்டிஷியன், போலீஸா இருந்தானா கரப்டட் போலீஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கினா, அதுல ஏமாத்து வேலை செஞ்சா, அவர் ஒரு கடமையை ஒழுங்கா செய்யாம இருந்தா அவர் கரப்டட் சொல்ற போது, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இல்லாம ஒரு தப்பான ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா அவர் கரப்டட் ஹியூமன், இல்ல கரப்டட் ரிலேஷன்ஷிப்ல கரப்ஷன் வந்து பண்றாருன்னு அர்த்தம். அப்ப அதை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும்? அது எப்படி பர்சனல் கடந்து போயிட முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அரசாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பிஜேபியில ஒருத்தர் சாமி அறைக்கு முன்னாடி உட்காந்து ஒரு வீடியோ காலில் மணியாட்டி மாட்டிக்கிட்டாரு, கரெக்டா? அது வீடியோ வந்துச்சு. இப்ப அவர் செஞ்சது பர்சனல்னு நம்ம சொல்ல முடியுமா? அதான் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க. அது செய்கிறது தப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இது வந்து உலக சட்டங்களால் உலக நாடுகளில், ஏன் இன்க்ளூடிங் இந்தியாலுமே இதெல்லாம் வந்துட்டு ஒரு முறையற்ற ஒரு இது அப்படிங்கன்னு போகும்போது அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். ஒரு அரசியலாகவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு. அது அடுத்தவன் என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்ன பேசுவான், பக்கத்து ஸ்டேட்காரன் என்ன பேசுவான், இல்லை வேற என்ன பேசுவான், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது பர்சனலுக்குள்ளே வராது. அப்போ பர்சனல் லைஃபு அதனால அதை பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான இம்மெச்சூரான வாதம். பர்சனல் லைஃப் ஒரு பாலிடிக்ஸில் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு பர்சனல் லைஃப்னு ஒன்று இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பொது வாழ்க்கைங்கிறதுக்கு பொருள் என்ன? பொது வாழ்க்கை தனி, பர்சனல் வாழ்க்கை தனின்னு இல்லை. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை நீங்கள் பொது வாழ்க்கையாக மாற்றுறீங்க.
அப்போ பொதுமக்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பொதுமக்களுக்காக வாழ்றேன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய நீங்க பொதுமக்களுக்கு ஆகாத ஒரு விஷயத்த செஞ்சா அது பர்சனல் வாழ்க்கைன்னு சொல்லிட முடியாது. ஏங்க நான் வந்து இவ்வளோ பெரிய கட்சி நடத்துறேங்க, நான் இது பண்றேங்க, நான் இது பண்றேங்க, ஆனா வந்து நான் வந்துட்டு தனிப்பட்ட ரீதியாக கரப்டடா இருப்பேன், நான் அந்த பக்கம் சொத்து வாங்குவேன், இந்த பக்கம் சொத்து வாங்க அப்படின்னா அது வந்து அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கைங்க, இது பொது வாழ்க்கைங்கன்னு பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. கரப்ஷன் எந்த பக்கம் இருந்தாலும் கரப்ஷன் தான். ஸோ இது வந்து தப்பான வாதம். இந்த வாதத்தை தூக்கிட்டு வராதிங்க. இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம வேற எந்த கேள்வியும் நம்ம முன்வைக்கல. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து உட்காந்துருக்காங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகை நண்பர் அப்படிங்கிற காரணத்துக்காக உள்ள வருவது எதனால நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் கொடுக்குறது தமிழக மக்கள்? பக்கத்து ஸ்டேட்காரன் கேட்குறான், யாருங்க அவங்க, எதுக்குங்க வராங்க, அவங்களுக்கு என்னங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னங்க பண்ணியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசுனது, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட்டாக்கு ஆதரவாக பேசியவர்கள் தான் இந்த நடிகை. அப்ப இவங்களை கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு மிக முக்கியமான அதிகார மையத்தில் உட்காந்து வச்சுக்கிட்டு காமிச்சுக்கிட்டு பண்றோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு சரியான விஷயம்னு தெரியல. இது கண்டிப்பாக பெரிய பின்னடைவு தமிழ்நாடு அரசியலுக்கும் டிவிகேக்குமே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். வருங்காலத்தில் பெரிய அளவு பின்னடைவு ஏற்படுத்தும். அதை உணர்ந்தவர்கள் தான் இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உணர்ந்த டிவிகே தொண்டர்கள் தான் இது தப்பு, இது செய்யாதீங்க, இது வேண்டாம், இதை வந்து வாண்டடாக கொண்டு வந்து திணிக்கிறது அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நாளைக்கே இவங்க வந்து நான் அவங்கள ஒரு பொறுப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கலாம், எம்பி ஆக்கலாம், அவங்கள ஒரு எம்பி ஆக்கலாம், ஏதோ ஒரு அரசாங்க பதவி கொடுக்கலாம். அதுக்கான ஒரு முன்னோட்டமாக அதை வந்து நார்மலைஸ் பண்றதுக்காக இவங்க பண்ணலான்ட்டு இருக்கலாம். பட் இதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா எதிர்கட்சிகளுக்கும் இந்த டிவிகே கட்சியை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஓப்பனிங். இது ஒரு நல்ல ஓப்பனிங். டிவிகேவுடைய பெரிய சர்க்கிளாக இது அமையும். இன்னைக்கு டிவிகேக்கு ஆதரவாக பல ஊடகங்களில் போயிட்டு கதறி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ஸ்லாம் வராது. உங்களுக்குலாம் கரெக்டாக வரும். இல்லை, எனக்கு என்னன்னா வர கடுப்பாகுது. இந்த அளவுக்கு பூசி நான் பார்த்ததே இல்லை. 1 மணி நேரம் பூசுறாப்புல. ஏங்க அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பழக்கங்க. முன்னாடியே பல முறை பூசி அவர் பழகுன பழக்கம் தானே. இதில் என்ன பிரச்சனைனா, இவர் பூசுறது மட்டும் இல்லை, அப்பப்போ சுரண்டி விட்டுருவாரு. அது பண்ணுவாரு. ஸோ அதனால வந்துட்டு பூசுவார் சுரண்டுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆளு எடப்பாடி பழனிசாமிக்கு பூசுன்னு பூசுனாப்புல, இப்போ சுரண்டுறாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் அப்பட்டமா பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்கும் சில்லறை விடுறதுக்கு ஆட்கள் இருக்கு. சரி, அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு புது கட்சி தொடங்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கட்சி வந்து பேர் வச்சு வந்து தேர்தலத்தை பதிவு பண்ணிட்டாங்க. தமிழக முயற்சி கழகம், தமிழக பயிற்சி கழகம். ஐயோ தப்பு. தமிழக எழுச்சி கழகங்க. அது தமிழக எழுச்சி கழகம். தமிழக எழுச்சி கழகம். இந்த முயற்சி கழகம் பயிற்சி கழகம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்க தலையெழுத்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய் ஒரு நடிகராக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாருங்கிறனால தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு நடிகருக்கு நம்மளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்னு சொல்லி நம்மளை அடிப்பாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன, நம்ம கட்சி பேரை தமிழர் அப்படின்லாம் ஏதாவது போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம். ப்ளஸ் முருகரா வேற நடிக்கிறோம் ஒரு படத்துல. ஆமா, முருகரா நடிக்கிறோம், அதை ஒரு மைலேஜா யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்ன மாதிரிலாம் சில படங்கள் இருக்கு. நான் படத்தில் நடிக்கிறது தானங்க ஒரு பெரிய தகுதி இன்னைக்கு. ஸோ அதனால படத்தில் நடிச்சிட்டோம், நம்ம அப்படியே அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையில ஒரு கனவு கண்டிருக்காரு அவரு. அதாவதுங்க, என்ன ஒரு மீம் எனக்கு டக்குன்னு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. எனக்கும் அந்த மீம் தான் வந்து போகுது. யாரெல்லாம் வந்து போட்டோ எடுப்பாங்க, யாரெல்லாம் சொல்லிட்டு அடிப்பாங்க, அவருக்கு ஒரு 4 பேர் போட்டு இருந்தாங்க. அதுல ஏன்டா ஒரு ஆம்பளைக்கு எல்லாம் இந்த சுச்சித்ரா பண்ற வேலை. நல்லா பேசுன்னு பேசிட்டு அவங்க காணாம போயிட்டாங்க. இவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மீம் வந்தானே உண்மையிலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மீம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சிரிப்பு தாங்க முடியாம வரும். எனக்கு என்ன பயம்னா அது உண்மையாயிருமோன்னு பயமா இருக்கு. இப்படிதான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி, சரி ஓப்பனா சொல்லுங்க, நானே உங்ககிட்ட எத்தனை நக்கல் பண்ணிருக்கேன், ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சொல்லியிருக்கோம். அப்புறம் இப்போ வந்து இப்படி நடந்திருக்கு. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். தலையெழுத்து. நம்ம தமிழ்நாட்டுக்கு சனி பயிற்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நாட்டுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க முடியுமாங்க? அது மாதிரி ஆல்ரெடி பார்ப்பானுங்க. எனக்கு ரொம்ப அது ஒருத்தர் தான் ஜாதகம் பார்த்துட்டு 2 T போடுங்க 2 V போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருல ஒரு ஜோசியக்காரர். அவர்கிட்ட கேட்கணும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சனி பயிற்சி நடக்குதா? மொத்தமா நல்லதே நடக்க மாட்டேங்குது, கெட்டதான் நடந்துகிட்டு இருக்கே, என்ன ஏதுன்னு கேட்கணும்.
ஸோ இவர் கட்சி பதிவு பண்ணியிருக்கார் போல, அப்படியே சைடாக போயிட்டு டக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. நம்மலாம் வந்து இயக்கத்தை தொடங்குறதுக்கு நம்ம படுற பாடு மூச்சு தண்ணுறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுது. சரி, ஓகே, போயிட்டு பதிவு பண்ணிட்டாரு, ஒரு கட்சியாக பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கட்சியை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தலையில் ஏறி உட்கார போகிறாரு, முதுகில் ஏறி குதிரை சவாரி செய்ய போகிறாரு. நம்ம கழுதைகள், நம்ம குதிரை கூட சொல்லுவாங்க, நம்ம கழுதைகள், நம்ம வந்து கேவலங்கிட்ட கூட்டமாக மாறிட்டோம். அவனா வந்து நான் நடிகேன், நான் இப்படி நடிச்சிருக்கேன், நான் அப்படி நடிச்சிருக்கேன், எனக்கு வாக்கு போடுன்னு சொல்லி கேட்கும்போது வாக்கு போட்டுட்டு உட்காந்துருக்க போகிறோம். இதுதான் நடக்க போகுது. இதான் நடக்கும். மோஸ்ட்லி என்ன நடக்கும், அவரும் அடுத்து வருவார், அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், விஜயா தனுஷான்ட்டு வரும். நம்ம என்ன பண்ண முடியும்? தலையெழுத்து. இதை பார்த்துட்டு உட்காணும். அதில் ஒருத்தர் சொல்கிறாப்புல, ஒரு பெரிய பத்திரிகையாளர் சொல்கிறாப்புல, கருத்தியல் சித்தாந்தம்லாம் இனி இது எடுபடாது. சாரி கருத்தியல் சித்தாந்தம்லாம் எடுபடாது, அதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு தோழர் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், மானம், ரோசம், சூடு, சொரணை, இறக்கம் இதெல்லாம் முடிஞ்சு போனதா தான் நான் பார்க்குறேன். நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். நான் சொல்லுங்க, அடுத்து போவோம். சரி, என்ன பண்றது? கர்நாடகாவில் வந்து தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உயிரெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நிறைய பேசு பொருளாக இல்லை, நிறைய பேருக்கு இந்த செய்தியே போய் சேரலை. இல்லை, அது பிரச்சனை ஆகார இஷ்யூ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே போராட்டம் வலுவாக மாறி. என்ன பின்னணி அது? ஆக்சுவலாக கர்நாடகத்தை சார்ந்த இது எல்லாமே நடந்தது கர்நாடகம் தான். கர்நாடக எல்லை பகுதிகளுக்குள்ள தான் இது எல்லாமே நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கிற ஊருமே வந்துட்டு அந்த கர்நாடக எல்லை பகுதிக்குள்ளே தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. தோமையார் பாளையம்னு ஒரு ஊர், அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரியாமங்கலம். ஸோ இந்த மரியாமங்கலத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள். அதுலேயும் பக்கத்து கிராமங்கள், இன்னும் 2-3 கிராமத்தை சார்ந்தவங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் தொழிலை வந்து தொழிலாக செய்யக்கூடியவர்கள், மாடு மேய்க்கிறவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காட்டு பகுதியில், அது வனத்துறைக்கு பக்கத்தில் தான் இந்த கிராமங்கள் இருக்குது, அங்கே வந்து மாடு மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க. மாடு அந்த காட்டுக்குள்ளே போய் மாடு மேய்ஞ்சிட்டு வரும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 மாடு வரல, ரிட்டர்ன் வரல. ஸோ ஏன் வரலன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப காட்டுக்குள்ளே போயிட்டு அதை தேட போயிருக்காங்க. அப்போ கொஞ்சம் பொழுது சாஞ்சதுனால அன்றைக்கி அங்கேயே இரவு தங்கியிருக்காங்க. தங்கி அடுத்த நாள் கிளம்பி காலையில் வரலாம் இருட்டில். ஏன்னா இருட்டில் உங்களுக்கு காட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தங்குற மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிடுறாங்க. தங்கிட்டு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போனோம்னா மாட்டிக்குவோம், யானை வந்துடும், அதை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தங்குறாங்க. தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. இப்படி படுத்திருந்தவர்களை கர்நாடக வனத்துறை வந்து படுத்திருக்கும் போதே துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க. இதில் அந்த 3 பேர் படுத்த இடத்துலையே ஸ்பாட் அவுட்டு. இல்லை, ஒருத்தர் மட்டும் அங்கே தப்பிச்சு, அந்த சத்தம் கேட்டு தப்பிச்சு எந்திரிச்சு ஓடி இருக்காரு. அவரை துரத்திட்டு வந்திருக்காங்க. அவர் இப்படியே ஓடி வந்து ஊருக்குள்ள வந்துட்டார். ஊருக்குள்ள வந்தோடனே அவர் மேலேயும் துப்பாக்கி குண்டு பட்டிருக்கு போல, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இது அத்தனையும் நடந்தது கர்நாடகத்துக்குள்ளேயே தான். ஆனால் அவர்கள் அங்கே கொல்லப்பட்ட அதாவது சுடப்பட்ட 4 வரும், கொல்லப்பட்ட 3 பேருமே தூய தமிழர்கள். ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்க, அந்த ஊர் பகுதியிலே பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். அங்கே பெரும்பான்மையான மக்கள் தமிழர்கள் தான். தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க அந்த பகுதிகள் எல்லாம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த ஸ்பாட் அவுட்டான இந்த 3 பேருக்கு மேலேயும் எந்தவித குற்ற பின்னணியும் கிடையாது. அவங்க வந்து மரம் வெட்டுற தொழிலாளர்களும் கிடையாது, அவர்கள் மாடு மேய்ப்பவர்கள். இப்போ கர்நாடக வனத்துறை என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, அவங்க 4 மானை கொண்டுட்டாங்களாம், கொன்று தோல் உரிச்சிட்டாங்களாம். தோல் உரித்து அதை சமைக்கிற அந்த மாதிரி அந்த ப்ரொசீஜரில் போயிருக்கும்போது இது வனத்துறை அறிஞ்சு அவங்கள தேடி போகும் பொழுது அவர்கள் துப்பாக்கியை எடுத்து எங்களை தாக்கினார்கள், நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு நாங்கள் திரும்ப தாக்கணும்னு சொல்லி வனத்துறை தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட துப்பாக்கி ஒன்றும் இல்லை. அந்த துப்பாக்கியை வனத்துறையே காட்டலை. எங்களை சுட்டாங்கன்னு சொல்லி துப்பாக்கி இருக்குங்களா, அதையும் அவங்க காட்டலை. கொல்லப்பட்ட மானையும் அவங்க இப்போ வரைக்கும் காட்டலை. புரியுதா? ஆனால் வனத்துறை நினச்சா ஒரு 4 மானை பிடிச்சி கொண்டு வந்து போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஃபேக்காக ஒரு கேஸு. இது வேற ஏதோ ஒரு வெறி உணர்வில், இன வெறியில் பண்ண ஒரு அயோக்கியத்தனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னென்னா, தமிழர்கள் காட்டுக்குள்ளே வந்தாவே சுடுவோம் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட ஒரு எச்சத்தனம் தான் இந்த துப்பாக்கி சூடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம்ங்கிறது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு வந்தார்ல அவருடைய வாக்குமூலத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார். அவங்க வெறுப்புணர்வு அடிப்படையில் தான் சுட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த காவேரி இஷ்யூ, இந்த பிரச்சனைலாம் இப்போ தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இப்போ கர்நாடகத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி. அந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம் ஓட்டிகிட்டு போகிறவங்க காதில் எல்லாம் பூவை வச்சு காதில் பூ வையின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது வந்து வேற மாதிரி கர்நாடக அமைப்புகள் வந்து டிசைட் பண்ண பூ கொடுத்து வரவேற்கிறாங்கன்னு. நீ இந்த வரவேற்கலாம் வரமாட்டோமா நாங்கள்? எதுக்கு இப்படி வரவேற்கிற? பாருங்க, வண்டியை மறிச்சு நீ எப்படி வரவேற்ப? லாரி போயிட்டு இருக்கு, லாரி டிரைவரை நீ வரவேற்கணும்னு யாராவது கேட்டாங்களா? வரவேற்று எப்படி போராட்டம் பண்ணுவேன்? நீங்க உள்ள வாங்க, தண்ணி தர மாட்டோம், இப்படி போராட்டம் ஏதாவது இருக்கா? ரொம்ப லாஜிக்கா பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் காதுல பூ வெயினே சொல்லுவான், காதுல வச்சுக்கோ பூ, அந்த பூவேன்னு. அது சுத்தி ஊடகங்கள் கேமராலாம் இருக்கிறனால. சரி, வரவேற்று பூ கொடுத்தவங்களை எதுக்கு காவல்துறை கைது பண்ணுச்சு? அப்ப அவங்க கைது பண்ணிட்டாங்க. ஆமா, கைது பண்ணாங்களே அப்பவே. அப்ப நோக்கம் என்னன்னா அவங்கள வர வச்சு காதுல பூ அசிங்கப்படுத்துறாங்களாம், காதுல பூ வெயின்னு. இவ்வளோ ஒரு இழிவா நடந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அலோவ் பண்றது இல்லை. கவர்மெண்ட் பஸ் உள்ள போச்சுன்னா அடிக்கிறது உடைக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ஓசூரை தாண்டி போக மாட்டேங்குது, நிப்பாட்டிக்கிறாங்க. நடந்து போங்களாம், மக்களை வந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து உள்ள போங்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து கர்நாடக பஸ்ல போங்க. இல்லை, வேற பாதுகாப்பு இல்லைன்னா என்னங்க பண்றது? வேற என்னங்க பண்றதுன்னா இது என்ன, ஏன் போலீஸை கூட்ட அனுப்பு, பார்க்க மாட்டாங்களே. தமிழ்நாடு போலீஸ் அனுப்ப வேண்டியதானே, வேற என்ன பண்றது? பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். தமிழ்நாடு போலீஸ் ஒவ்வொரு வண்டிக்கும் அனுப்பு. ஏன் அவன் காட்டு பிராண்டி பிள்ளைகளா இருக்கானுங்களே, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் பெருசாக அந்த பிரச்சனைகள் இல்லை, அவங்க பாட்டு வராங்க போகிறாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக இப்போ ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. ஆனால் இங்கே ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, காவேரி இஷ்யூ வரும்போதெல்லாம் தமிழர்கள் அங்கே அடிக்கிறது. இப்போ இந்த காவேரி இஷ்யூ நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கிற டைம்லேயே இந்த மேகதாது அணை பிரச்சனையை சார்ந்து தமிழக அரசெல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு உள்ளாகவே இப்போ கொலை சம்பவம், அதுவும் இது போலியா ஒரு என்கவுண்டர். நான் என்ன கேட்குறேன், வேட்டைக்காரனாவே இருக்கட்டுங்க, வேட்டைக்காரனே சுட்டு கொல்லணுங்கிறது ஏதாவது ஒரு அறிவாளி பண்ற வேலையா? விசாரணை பண்ணணும். அவன் வந்து எதுக்கு வந்தான், அவன் கூட ஒருத்தன் வந்திருக்கலாம், சும்மா ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கலாம், கூட்டிட்டு வந்திருக்கலாம், இதெல்லாம் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், துப்பாக்கி எடுத்துட்டு ஒருத்தன் வந்துட்டாங்க காட்டுக்குள்ள, அவனை பிடிச்சி விசாரிக்கிறது தானே. அவன் இல்லை திரும்ப தாக்குறான் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட இருந்து விலகிட்டு அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு தானே கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க துப்பாக்கியில சுடுறாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு விஷயம் இது. அப்படிலாம் வந்து துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டுலாம் போயிட்டுலாம் அப்படிலாம் இல்லை, சவுத்தில் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா அங்கே காட்டுக்குள்ளே வரவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறம் 4 நாட்டு துப்பாக்கி அங்கே தூக்கி போட்டுட்டு இவங்க துப்பாக்கி இவங்க வந்து எங்களுக்கு சாக்குறாங்க, நாங்கள் தப்பிச்சு நாங்கள் வந்து அவங்கள சுட்டுட்டோம். பார்த்தீங்களா, இவங்க மேலேலாம் யார் மேலேயும் அடியப்படாது, எப்பவுமே இவங்க சைட்லாம் யாரும் சாக மாட்டாங்க. துப்பாக்கியில் அதாவது ஒரு மானை சுடுற திறமை படைச்ச ஒரு துப்பாக்கிக்காரனா இருந்தானா போலீஸ்காரங்க மிஞ்சிருப்பாங்க, திருப்பியும் அவங்களையும் தாக்கியிருப்பாங்க. துப்பாக்கியில் சுட தெரிஞ்சவன் எப்படி சுடுவான்னா அதுக்கு வீரப்பனை போய் பாரு. துப்பாக்கியில் சுட தெரிஞ்சவன் எப்படி சுடுவான்னா, இங்க ஆள் இருக்காருல்ல வீரப்பன், இருந்தப்ப எப்படி சுட்டாரு, எத்தனை பேர் பொழைச்சிங்க, இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ அதுனா அவங்க தாக்குனாங்க, நாங்கள் எதிர் தாக்கல் பண்ணோம்னு சொல்ல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன அடிபட்டுச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரை கொண்டுட்டீங்க. ஆனால் அவங்க மனுஷனை விட மான் எத்தனை மடங்கு வேகமாக ஓடும், மனுஷனை விட மான் வந்து எத்தனை மடங்கு வேகமாக ஓடும். 2வது, மான் வந்து ஓரளவுக்கு சின்ன உயிரினமும் கூட, புரியுதா? அது வந்து ஒரு கேமோஃப்ளேஜாகவும் இருக்கும். காட்டுக்குள்ள நீங்கள் போகும்போது மானை வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ஆனால் மனுஷனை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வேட்டைக்காரங்க கையில் துப்பாக்கி இருந்துச்சுன்னா போலீஸ்காரங்க வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. இது என்னன்னா அப்பட்டமா மாடு மேய்க்க போன அப்பாவிகளை சுட்டு கொன்னுட்டு அதுக்கு எப்படி கேஸ் எழுதலாம்னு யோசிக்கிறது. இது அப்பட்டமான இதை சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொல்லி ஒரு சில எதிர்கட்சிகள் கூட சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த இப்போ பாமக இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதுதான் சொல்கிறோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு இது மாற்றப்பட வேண்டும். சிபிஐ விசாரணையில் இது வந்து என்னென்னு உண்மை வெளியில் வரும். அது வருதோ வரலையே அளவு எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு இந்த சட்டத்தின் மீதெல்லாம் நம்பிக்கைலாம் போயிடுச்சுங்க பல நாளைக்கு முன்னாடி. ஸோ அது வருதோ வரலையோ எனக்குலாம் தெரியல. பட் சிபிஐ விசாரணைக்கு இது மாற்றணும். இது கர்நாடக காவல்துறை வந்து இதுக்கு நியாயத்தின் பக்கம் நிற்குமான்னு தெரில. அவ்வளோதான் விஷயம். அவங்க மாடு மேய்க்க தான் போனாங்க. இன்னைக்கு இந்த இதை வந்து ஒழுங்காக அவங்க நடவடிக்கை எடுக்காதனால, பொய்யா அந்த மாதிரி மக்கள் மீது பழி போட்டதுனால ஒட்டுமொத்த அந்த பகுதியை சார்ந்த அத்தனை தமிழர்களும் வந்து பெரிய அளவு போராட்டங்களில் ஈடுபட தொடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அங்கே போராட்டங்கள் நடந்துருக்கு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் 2-3 நாளாக நமக்கு அது இன்னுமே அதிகமான பாதிப்பை வெளிப்படுத்தலாம். இப்போ தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இதில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்குது, அதையும் அவர் சொல்லணும். தமிழக அரசு வந்து அவர்களுக்கு துணை நிற்கிறோம், தமிழர்களுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான், தமிழர்கள் தான். அவங்க வந்து பக்கத்து மாநிலத்தில் அவங்க
துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது தமிழக குரல் கொடுக்கணும். துறை வந்து தமிழக அரசு வந்து குரல் கொடுக்க வேண்டும். இதை இந்த விசாரணைக்கு தமிழக அரசும் சிபிஐயை விசாரிக்கணும்னு சொல்லி கோரிக்கையை வந்து முன்வைக்கணும் இந்திய அரசிடம். இதை வந்து நம்ம சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க நீங்க என்ன பேசுறதுன்னா, பக்கத்து நாட்டுல நம்ம இனத்தை பத்தி பேசுறோம், அதே மாதிரி தான் பக்கத்து ஸ்டேட்ல நம்ம இனத்தை இறந்தவங்க பேசணும். 3 பேரும் தமிழர்களுங்க, சுடப்பட்ட ஒரு ஆளும் தமிழருங்க. இப்ப அந்த ஒருத்தர் தப்பிச்சு வராம இருந்திருந்தா இப்ப இந்த 4 பேரையும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லியிருப்பாங்க. தப்பிச்சு ஒருத்தர் வந்தனால அவரோட ஸ்டேட்மெண்ட்லுக்கும் காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்கனால மாற்றுறாங்க. வனத்துறை. ஸோ இந்த வனத்துறை வந்து எப்பவுமே இந்த அடாவடித்தனத்தை அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழர்கள்னு தெரிஞ்சா அந்த வனத்துறையோட செயல்பாடு ரொம்ப தவறாக இருக்கிறது. இதை நடவடிக்கை எடுக்கணும். சத்தியமா அவங்களுக்கும் அந்த துப்பாக்கி எந்த தொடர்பும் கிடையாது, அவர்கள் வேட்டைக்காரர்களும் கிடையாது. இது பச்சை பொய். இந்த மாதிரி பச்சை பொய்களை சொல்லி அப்பாவி மக்களை வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலைனா இந்த சாதாரண விஷயமா? 3 பேரை கொல்றது, அவனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க, அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே அழிச்சு சிதைச்சிருக்கீங்க. இது எதுக்கு செய்றீங்க? அப்ப இந்த மாதிரியான கோரமான இந்த அதிகாரிகளை வந்து உடனடியாக சட்டத்தின் முன் நிப்பாட்டி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இங்க முன்வைக்கிறோம். தமிழக அரசு அழுத்தம் கொடுக்கணும். இதுக்கும் கண்டுக்காம எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. உடனடியாக டிவிகே அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு இதை கொண்டு வரணும்னு சொல்லி கடிதம் எழுதுன்றது தான் கோரிக்கை முன்வைக்கணும் மத்திய அரசுக்கு. இதுதான் நம்ம சொல்றது. 4 விஷயம், வெவ்வேறு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம் ஒரே காணொலியில். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.